ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரோஸ் ஃப்ளவர்ஸ், பன்னீர் ரோஸ், காஷ்மீர் ரோஸ் எவ்வளோ பறிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு 2-3 செடியிலேருந்து தான். இந்த செடிகள் எல்லாம் டல்லாக போன மாதம் எண்டில் எல்லாம் காஞ்சி போய் தான் இருந்தது. நான் அலுவோரா ஊற வைத்து அந்த தண்ணியை தான் ஊற்றினேன், சொட்டுக்கற்றாழை. அதுலேயே 2 or 3 டேஸ்க்குள்ளே நல்ல சூப்பராக நல்ல துளிர் வந்து எனக்கு இப்போ நிறைய பூக்கள் பூக்க தொடங்கியிருக்கு. இந்த பூக்களை வேஸ்ட் பண்ணாமல் நான் காய வைத்து பொடி பண்ணி வைக்க போகிறேன். தேவைப்படும் போது ரோஸ் வாட்டராக பண்ணிக்கலாம். நான் பேசியலுக்கு நம்ம அரைக்கும் போது இதையும் போட்டு அரைக்கலாம். சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பன்னீர் ரோஸ்லேயும் இந்த காஷ்மீர் ரோஸ்லேயும் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் இந்த சொட்டுக்கற்றாழை தண்ணி தான். இந்த வெயிலெல்லாம் நம்ம சொட்டுக்கற்றாழை தண்ணி ஊற்றும் போது வேர்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், செடியும் நன்றாக வளர்ந்து வரும். பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ. உங்களுக்கு பிடித்தது என்றால் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணுங்கள்.